கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் இன்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். வேதம் சொல்கிறது, பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன், பாவத்திலே வாழுகிற ஒரு மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக வேத புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது அதில் இருக்கிற பொருட்களையோ அதில் மனிதர்களையோ மிருகங்களையோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவைகளெல்லாம் அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார். அப்படி நீங்கள் எடுத்து போடுவீர்களானால் அது சாபத்தீடாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே கட்டளை இடுகிறார். ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆகான் என்கிற ஒரு மனிதன், அவருடைய குடும்பத்தார் அந்த பட்டணத்தில் இருக்கிற நல்ல விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து அவருடைய வீட்டிலே புதைத்து வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்ததின் காரணமாக அந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, அந்த மனிதர்களை அவர்களோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அங்கே தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைந்தவர்களாய் நிற்கிறார்கள். ஒரு சிறிய நகரத்தை பிடிக்க முடியாமல் அவர்கள் அங்கே தோல்வியடைந்து ஆயி என்கிற பட்டணத்திலே தோல்வியடைந்தவர்களாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா அங்கே புழுதியிலே விழுந்து கிடக்கிறார். அப்போது ஒரு சிறிய மனிதனுடைய ஒரு தவறு இங்கே ஆண்டவர் அந்த மனிதனை சரியாக சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி, இந்த மனிதன் செய்த தவறு தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை கொண்டு வந்தது. அப்போது இந்த சம்பவம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது உண்மைதான். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்களோ பாவம் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை. ஆனால் இந்த ஒரு மனிதன் ஆகான் என்கிறவன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக, அந்த குற்றத்தின் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு தோல்வியையும் வேதனையும் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போது பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மையை வராதபடி கெடுத்து விடுகிறது. அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போது பாவம்னா என்ன? ஆனால் அநேகர் சொல்கிறாங்க, இன்றைக்கி பாவம் என்கிற காரியத்தை சொல்லி இன்றைக்கி பயங்காட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். பயங்காட்டுகிறதல்ல, பாவம் என்று சொன்னால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ வேதம் என்ன சொல்கிறது? கடவுள் கொடுத்த பிரமாணங்களை, கடவுள் விதித்த சட்டத்திட்டங்களை மீறுவது தான் பாவம். அப்போது ஒரு மனிதன் கடவுள் கொடுத்த சட்டத்திட்டங்களை மீறும்போது அவனுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கெடுத்து போடுகிறான். அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையும் கெடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேத புஸ்தகம் சொல்கிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற தேசத்தில் நீ பொழைச்சிருக்கணும்னா, சுகித்து இருக்கணும்னா, நீடித்த நாட்களாக இருக்கணும்னா, அப்படின்னா என்ன? நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீடித்த நாட்களாய் இந்த தேசத்திலே நீ குடியிருக்க வேண்டுமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வழியின்படி, அந்த கட்டளையின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு உலகம் வேறு விதமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறது. ஆனால் வேதம் வேறு விதமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது?
வேதம் சொல்கிறது தேவன் நன்மையை மாத்திரம் செய்கிறவர் என்று தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஒருவனைக்கும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. அப்படியானால் இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நாம் பாவம் செய்தால் கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்று கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அல்ல, அது உண்மையல்ல. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கி அதற்கென்று ஒரு சட்டதிட்டங்கள், ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக தேவன் சூரியனுக்கென்று ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சந்திரன் நட்சத்திரங்களுக்கென்று ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வானத்தில் இருக்கிற அத்தனை கோள்களுக்கும் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இது இந்தந்த நேரத்திலே இதை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு சூரியன் இவ்வளவு நேரத்திலே அது தன்னைத்தான் சுற்றி கொள்கிறது. ஒரு சூரியனை சுற்றுகிற பூமி இவ்வளவு நேரத்திலே சூரியனை சுற்றி வருகிறது. இந்த பூமி தன்னைத்தான் இவ்வளவு நேரத்திலே சுற்றி கொள்கிறது. இவ்விதமாக இவ்வளவு நேரம் பகல், இவ்வளவு நேரம் இரவு, இவ்விதமாக அது சுற்றி வர வேண்டும் என்கிற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதே போல் பூமியிலே புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பொருள் மேலே எரியப்படுமானால் அது பூமிக்கு ஒரு நாள் வர வேண்டும், அது கீழே ஈர்க்கப்பட வேண்டும், அது விழ வேண்டும். ஒரு மனிதன் மாடியிலிருந்து குதிப்பானால் அவன் கீழே விழுந்து அடிபடும் என்பது அது இயற்கையிலே நியமிக்கப்பட்ட பிரமாணம். அது தேவன் நியமித்த பிரமாணம். அப்போது எல்லா காரியத்திலும் இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நாம் பாவம் செய்த உடனே கடவுள் தண்டிக்கிறார். அப்படி கிடையாது. நாம் தவறான முடிவுகளை எடுக்கும்போது, அதான் வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இப்போது மனுஷனுக்கு சில காரியங்கள் இதுதான் சரின்னு தோணும், அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு நேராக நம்மை அல்லது தோல்விக்கு நேராக இழுத்து சென்று விடும். அதை நாம் பல வேளைகளிலே உணர்கிறதில்லை. அப்போது நாம் எப்படி வாழ்வது செம்மையான வாழ்வு, நாம் எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சுகித்து இருக்கும் என்பதற்கு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதை விடுத்துட்டு நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, அதுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது அதிகாரத்திலே சொல்லும்போது, அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை என்று சொல்லும்போது விருப்பம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு இடம் கொடுத்து அதன்படி வாழுகிறதுனாலே பலவிதமான சோதனைகளை இழுத்து கொள்ளுகிறான், பலவிதமான கஷ்டங்களை இழுத்து கொள்ளுகிறான், பலவிதமான போராட்டங்களை இழுத்து கொள்ளுகிறான் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது பாவம் என்று சொல்லும்போது அது முதலாவது நம்முடைய விருப்பத்தின்படி நம்மிடத்திலே வருகிறது. யாரும் பாவத்தை நம்மக்கிட்ட கொண்டு திணிக்கிறது இல்லை. நீ கட்டாயம் இந்த பாவத்தை செய்தாக வேண்டும் என்கிற திணிக்கிறத விட அது நம்முடைய விருப்பத்தின் பேரிலே நம்மிடத்திலே வருகிறது. அதனால தான் பாவம் 4 நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது. 4 நிலையிலே வேலை செய்கிறது. ஒன்று, பாவம் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல மெதுவாக, ரொம்ப அழகானதாக, ரொம்ப இனிமையானதாக, நாம் விரும்பத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அழகாக இனிமையாக நாம் விரும்புகிறதாய் வந்த அந்த பாவம் ஒரு காலகட்டத்தில் அதை நாம் நினைத்தாலும் விட முடியாது என்கிற அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது நம்மை அடிமைப்படுத்தி நாம் ஒரு அடிமையை போல அந்த பாவத்துக்கு நேராக, அது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிறோம். அது பாவத்தினுடைய 2வது நிலை. 3வது நிலை என்ன? நாம் அடிமைப்பட்ட பின்பு பாவம் நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை தடுத்து விடுகிறது. நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நம்மை பலவிதமான உபத்திரவங்களிலும் பிரச்சனைகளிலும் நம்மை சிக்க வைக்கிறது. 4வது வேதம் சொல்கிறது, பாவம் மரணத்தை கொண்டு வந்துவிடுகிறது, நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அழித்து போடுகிறதா இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, இது எல்லாம் பாவம். எது பாவம்? அப்போ பாவம் என்று சொன்னால் என்ன? தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது எல்லாம் தீமையை கொண்டு வருகிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற செயலோ அல்லது பேசுகிற வார்த்தைகளோ
அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையையும் தோல்வியையும் சாபத்தையும் கொண்டு வருமானால் அது பேர் தான் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது அதாவது வேதம் பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம், பாவியான மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுத்து விடுவான். அவனுக்கு வருகிற நன்மையும் கெடுத்து போடுவான், அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய சபையார் அல்லது அவனுடைய கிராமத்தார், அவனுடைய தேசத்தாருக்கு வர வேண்டிய அநேக நன்மைகளையும் அவன் கெடுத்து போடுவான். அப்போது ஒரு மனிதன் தவறு செய்வது அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம், அவனுடைய கிராமம், அவனுடைய சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுகிறாள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்போது நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லிட்டு, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். தேவன் கொடுக்கிற அந்த பிரமாணத்தின்படியான வாழ்வு நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகிறது. பாவம் எப்படி இறங்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி 2 விதமான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். அப்போது ஒரு மனிதன் ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அல்லது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். அது எப்படி அவன் அடிமையாகிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி அடிமையாகிறான் அதை பார்க்கும்போது நாமும் இதை செஞ்சு பார்த்தா என்ன, அந்த மதுபானங்களை குடிக்கிறவளோடு இருந்து அந்த குடிக்கிறதை பார்க்கும்போது நான் கொஞ்சம் குடித்து பார்த்தா என்ன, அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாமே. அல்லது ஒரு கஞ்சா அல்லது போதைப் பொருள், ஹெராயின் போன்ற பொருட்களை ஒரு மனிதன் பயன்படுத்துவதை பார்க்கும்போது ஏன் நாமும் அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது வருகிறது. அந்த விருப்பம் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் பயன்படுத்தி பார்ப்போமே, அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போமே என்கிற ஒரு ஆசையோடு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அறியாத வயதிலே, அறியாத காலங்களிலே, ஒரு அறியாமையின் காரணமாக முதலாவது பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அது மெதுவாய் இறங்கும். அடுத்த வசனத்தில் 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். 34வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடரும்படி தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து எல்லாவற்றையும் இழந்த பிறகும் கூட இன்னும் நான் எப்போ குடிப்பேன், எப்போ இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவேன் என்று சொல்லி நீ அடிமையாய் போய்விடுவாய். அப்போது முதலாவது இப்படிப்பட்ட அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற அந்த காரியம், அந்த பாவம் எப்படி நம்ம வாழ்க்கைகளை இறங்குகிறது, மெதுவாக இறங்கும். நாமும் இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இதை முயற்சி பண்ணி பார்த்தா தான் என்ன, நாம் நினச்சா விட்டுறலாம், நாம் நினச்சா இதை எப்போ வேணாலும் நாம் வேண்டான்னு சொல்லி விட்டுறலாம் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு வீராவேசமான ஒரு முடிவோடு போய் தான் இறங்குவாங்க. ரெண்டாவது விதமான பாவம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானா, நீதிமொழியில் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்கிறது, அவள் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே. இங்கே வேசியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வேசித்தனம் என்று சொல்லும்போது கணவன் மனைவி உறவுக்கு வெளியே இருக்கிற எல்லா உறவுகளும் வேசித்தனம், விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கணவன் மனைவி உறவை தாண்டி ஒரு மனிதன் ஒரு பெண்ணை, அவளுடைய கண் அழகாக இருக்கிறது, அவள் என்னை பார்க்கிறாள், நானும் அவளை பார்க்கிறேன். இன்றைக்கி அநேகருடைய இந்த திருமண உறவிற்கு வெளியே இருக்கிற அந்த பாவம் எப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் வரும்னா, அந்த பொண்ணு பார்த்தா நானும் பார்த்தேன், அந்த பையன் பார்த்தா நானும் பார்த்தேன் என்கிறதான காரியம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியிலே படிக்கிற அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தார்கள். விதமாக 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இப்படி பண்ணிட்டா, அந்த பிள்ளையை கேட்கும்போது சொல்கிறா, எங்கள் கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் லவ் பண்ணுறாங்க, அந்த பையன் என்னையை பார்த்தான், நான் பார்த்தேன். இவ்விதமாக ரொம்ப எளிதாக சொல்லுகிற ஒரு காலகட்டம். அந்த விளைவு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது.
இன்றைக்கு அநேக பெரியவர்களுக்கு தெரியாது. நாம் பார்க்கிறோம், இது வேதவசனம் தெளிவாக சொல்லுது, அவளுடைய கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. அது ஆணோ பெண்ணோ, அவன் பார்த்தா நான் பார்த்தேன், அவள் பார்த்தா நான் பார்த்தேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாம் பார்க்கும்போது நாம் மெதுவாக அந்த பாவத்திற்குள்ளே விழ ஆரம்பிக்கிறோம். அதை எப்போவுமே சொல்லுவாங்க, முதல் பார்வை தவறு அல்ல, இரண்டாவது பார்வையும் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் மூன்றாவது நான்காவது பார்க்கும்போது அது நமக்குள்ளே இச்சையை கொண்டு வருகிறது, அது நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. அதனுடைய விளைவு அந்த குடும்பமும் அந்த சமுதாயம் சிதைக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. மூன்றாவது விதமான அந்த பாவம் என்ன என்று சொல்லுவோமானால் பண ஆசை. எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க, நாமளும் சம்பாதிப்போம் என்று நினைப்பது ஒரு தவறான காரியம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பண ஆசை எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்குது? ஒரே ஒரு தடவை நம்ம ஏமாற்றி கொஞ்சம் சம்பாதிக்கிறதுல என்ன வந்துட்டு, கொஞ்சம் நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல என்ன இருக்குது, நம்ம லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுல என்ன இருக்குது, அவங்க காரியம் நடக்க போய் தானே கொடுக்குறாங்க என்று நம்மை நாமே நம்முடைய மனசாட்சியை மழுங்கடித்து கொண்டு ஒரு சிறு காரியமாக நாம் அந்த பண ஆசையில் விழ ஆரம்பித்து கடைசியில் அந்த பணத்திற்காக நாம் எல்லாவற்றையும் இழக்கிற அளவுக்கு நாம் அதற்கு அடிமையாகி விடுவோம். அப்போது இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள், தேவன் நமக்கு இதுவெல்லாம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதான் வேதம் சொல்லுகிறது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போது பாவம் என்கிற ஒன்று எந்த கருப்பையிலே உருவாகிறது என்று சொன்னால் இச்சை ஆசை என்பதிலே உருவாகிறது. இந்த பொருள் நன்றாக இருக்கிறது, இதை பயன்படுத்தி பார்ப்போம், இந்த பையன் இந்த பிள்ளை நன்றாக இருக்கிறாள், அவளிடத்தில் பேசி பார்ப்போம், அவளிடத்தில் பழகி பார்ப்போம் என்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பாவத்துக்கு நேராக அழைத்து செல்கிறது. பாவத்துக்கு நேராக அழைத்து செல்கிறது மாத்திரமல்ல, நம்மை பாவத்திற்கு அடிமைப்படுகிற இரண்டாவது நிலைக்கு அது நம்மை அழைத்து செல்கிறது. அதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், சிம்சோன் அங்கே பெலிஸ்தருடைய பெண்களிலே ஒருத்தியை பார்த்துவிட்டு தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறான், எனக்கு இந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது, அவளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி ஒற்றை காலிலே நிற்கிறான். அப்படி பெற்றோர் சொல்கிறார்கள், ஐயா உனக்கு இது வேண்டாம், இந்த பெண் வேண்டாம், நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றவள் அல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்றவள் அல்ல, நம்முடைய சமுதாயம் அவர்களும் எதிரிகள், அவர்கள் நம்முடைய எதிரிகள், அங்கே பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எவ்வளவோ எச்சரிக்கிறார்கள். அதை மீறி அவன் சொல்கிறத பாருங்க, அந்த பெண் என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறாள், என் கண்ணுக்கு அவளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறாள், நான் அவளை தான் கட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். விளைவு என்ன? அவனுடைய வாழ்க்கையில் கடைசியிலே அந்த மாம்ச இச்சையாகிய பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகிறான். அந்த பெண்ணை கட்டுகிறான். பிறகு அந்த பெண்ணை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அதன் விளைவாக ஏராளமான போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில் அந்த கண்களின் இச்சையை விட்டு கடைசி வரை அவனால் வெளியே வரவே முடியல சிம்சோனால். ஒரு கட்டத்தில் அவன் அடிமையாகவே போயிட்டான். கடைசியில் தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணோடு அவள் அழகாக இருக்கிறாள், தன் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளோடு சேர்ந்து அங்கே விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவள் அங்கே அவளுடைய எதிரிகளாகிய பெலிஸ்தர்களோடு சேர்ந்து கொண்டு சிம்சோனை பிடிப்பதற்கு பல முறை ஏமாற்றுகிறாள். முதல் முறை சிம்சோனை பார்த்து கேட்கிறாள், உன் பலம் எதிலே இருக்கிறது என்று கேட்கிறாள். அவன் பொய் சொல்லுகிறான். அவளும் அதை உண்மை என்று நம்பி பெலிஸ்தர்களை அழைத்து அவனை பிடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறாள். அந்த சிம்சோன் சொன்னது போல அந்த 7 புதிய அகனினார் கயிறுகளினாலே கட்டப்பட்ட அவனுடைய பலத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை தப்ப விடுகிறாள். இப்படி 2 முறை 3 முறை தொடர்ந்து சிம்சோன் அவளை ஏமாற்றுகிறான். திரும்ப திரும்ப அவள் சிம்சோனை பலவீனப்படுத்தி தோற்கடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ரகசியத்தை அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு இயற்கையான புத்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்?
முதல் முறை தன்னுடைய மனைவி தன்னை ஏமாற்றின உடனே எங்கேயோ தவறு நடக்கிறது, தன்னுடைய மனைவி தன்னை ஏமாற்றுகிறாள். மனைவியும் அல்ல, அவள் ஆசைப்பட்டு ஒரு விபச்சாரியோடு இருந்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவள் தன்னை ஏமாற்றுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவன் எச்சரிக்கையாக தப்பி இருக்க வேண்டும். ஆனால் 3 முறை ஏமாற்றின பிறகும் கூட 4வது முறை உண்மையை சொல்லி அங்கே தன்னுடைய உயிரையே இழக்கிற நிலைமைக்கு சிம்சோன் போகிறான். அப்போ பாவம் என்ன செய்கிறது? அடிமைப்படுத்துகிறது. ஒரு முதலிலே நல்லா அழகான பொண்ணு நான் பார்த்தேன் என்று சொல்லி போகிறான். 2வது அவள் தனக்கு தீமை செய்கிறாள் என்பது நன்றாக தெரிந்த பிறகு கூட சிம்சோனால் அவளை விட்டு வெளியே வர முடியல. தன் மரணம் வரைக்கும் அவளிடத்தில் இருந்து தன்னுடைய உயிரே இழந்து விடுகிறான். அப்போது அதை அடிமைப்படுத்துகிறது, பாவம் அடிமைப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுகிறான். அப்போது நாம் அக்கிரமம் செய்யும்போது, பாவம் செய்யும்போது, அந்த பாவம் நம்மை கயிறுகளை கொண்டு கட்டி, எப்படி ஒரு அடிமையை கயிறை வைத்து கட்டி இழுத்து போகிறார்களோ அதே போல் ஒரு அடிமையை போல அந்த பாவம் நோக்குகிற திசையெல்லாம் நம்மை இழுத்து கொண்டு போகிறது. இன்னும் அதுக்கு அடுத்தபடி நாம் பார்த்தோம்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிர்களுமாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணசாலியாக இருக்கிறவள் அவளுக்கு தப்புவான். பாருங்க, ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட மாம்ச இச்சைக்குரிய காரியங்களிலிருந்து தப்ப முடியும். அந்த மாம்ச இச்சையினாலே ஒரு பெண்ணை அழகுள்ள பெண் என்று சொல்லி இச்சித்து பார்க்கும்போது அந்த வேத பகுதி சொல்லுது, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சம். அந்த இச்சையிலே விழுந்து கடைசியிலே அந்த பெண்ணிடத்திலோ அந்த ஆணிடத்திலோ சிக்கி கொள்ளும்போது ஒரு கண்ணியிலும் வலையிலும் சிக்கி கொண்டது போல, கயிறுகளினாலே கட்டப்பட்டது போல, அல்லது இச்சையின நாம் ஆசைப்பட்டு ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி அதில் விழும்போது நாம் அந்த கயிறுகளினாலே கட்டப்பட்டவர்களைப் போல அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நாம் அடிமையாகி விடுகிறோம். 3வது வேதம் சொல்கிறது, பாவம் நன்மையை வர ஒட்டாமல் தடுக்கிறது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது நம்முடைய பாவங்கள் தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. 4வதாக நாம் பார்க்கும்போது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ ஜீவனும் சமாதானமுமாம். பாருங்க, இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே எந்த கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தானோ அதே கண்களை நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும்போது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டன, அவன் மாவரைக்க வைக்கப்பட்டான். 30வது வசனத்திலே பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜீவன் முடிந்து போகிறது, அவன் அழிந்து போகிறான். ஒரு பெரிய நியாயாதிபதி, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன், ஆனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தது மணினாலே அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறான். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுப்போமானால் பாவத்திற்கு அடிமையாவோம். தேவன் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும், மிகுந்த நன்மைகளை, தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாமும் நம்முடைய சமுதாயம் இழந்து போகும்படி நாம் செய்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அது நம்மை அழித்து போடும், நம்முடைய வாழ்வையும் நம்மோடு இருக்கிறவருடைய வாழ்வையும் அழித்து போடும். இந்த நாளிலே
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இவ்விதமாக தேவன் கொடுக்கிற அந்த நன்மைகளை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போமானால், சாபத்தோடு பாவத்திலே அடிமைப்பட்டு கிடப்போமானால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமையாயிருந்தவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிறதற்கு அவர் வல்லவர். அவரை நோக்கி பார்ப்போம், அவர் நமக்கு பலன் தருவார். நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் பாவம் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை அடிமைப்படுத்துகிறது. அது மெதுவாக இறங்கி கடைசியிலே எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர், குடும்பத்தார், எங்கள் கிராமத்தார் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையும் ஒரு மனிதன் செய்கிற பாவம் அது இழந்து போக செய்கிறது. எல்லாருடைய நிம்மதி சந்தோஷத்தை இழந்து போக செய்கிறது. இந்த நாளிலும் தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உண்மையாய் மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்து இப்பொழுதும் தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்வை நீர் வர்த்திக்கப்படும்படியாய், தேவ ஆவியானவரால் நிரப்பியருளும்படியாய், ஒரு புதிய விடுதலை நீரே கட்டளையிடும்படியாய் இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.